இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஏன் இது ராணி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இவள அயலி அடிச்சது உங்களுக்கு தெரியாது? அதுக்காகவா இப்படி கத்துறீங்க? அயலி இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அப்படிதான் செஞ்சிருக்கணும். அயலி மட்டும் ரித்திகாவை அடிக்கலன்னா நானே அடிச்சிருப்பேன். நீங்க அடிங்க, தாராளமா அடிங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ரித்திகா யாரு? உங்க தம்பி பொண்டாட்டிங்க. என் பொண்ணை அடிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என் பொண்ணை கை நீட்டி அடிக்க இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? என் பொண்ணு மாடர்ன் தான். ஆனா என்ன மாடர்னா இருந்தாலும் அப்பா அம்மா பேச்ச கேட்டு குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறவன். ஆனா இவன் எப்படா ரித்திகாக்கு கல்யாணம் முடியும்னு காத்துக்கிட்டு இருந்து இவனை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஓடுகாலி. இவளெல்லாம் தயவு செஞ்சு என் மகன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க இப்ப கோபத்துல பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எல்லாமே சரியாயிடும். ஏங்க, இல்ல தெரியாம தான் கேக்குறோம். உங்க தம்பியோட பொண்டாட்டி ரித்திகா தானே? அவளுக்கு கொடுக்காத முன்னுரிமையை நீங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் இவளுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க? நல்லா கேளுங்க அத்தை. இத நான் கேட்டாலும் சரி, இல்ல இந்த வீட்ல இருக்கிற யாரு கேட்டாலும் சரி, எப்பவுமே பதில் சொல்றதே இல்ல. முறைப்படி தாலிய கட்டிட்டு வீட்டுக்கு மருமகளா வந்த என்ன விட இவளை ஏன் தலையில வச்சுட்டு தாங்குறாங்கன்னு கேளுங்க அத்தை. ரித்திகா, நீ செஞ்சது தப்பு. அதனாலதான் அயலி உன்னை அடிச்சா. நீ தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசாக்காத. எது நீ தேவையில்லாத விஷயம்? எந்த காரணமும் இல்லாம எதுக்கு இவ்வளவு நம்ம வீட்டுல தங்க வச்சிருக்கீங்க? அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ரித்திகா, இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் ஒண்ணு நீ இந்த வீட்ல இருக்கணும், இல்ல தோ நிக்கிறாளே அயலி, இவ இந்த வீட்ல இருக்கணும். யார் இருக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணட்டும். கவலைப்படாதீங்க சித்தி, இன்னும் 10 நாள் தான். அதுக்கப்புறம் நீங்களே சொன்னாலும் இந்த வீட்ல நாங்க இருக்க மாட்டோம். அது என்ன 10 நாள்? இப்பவே கிளம்புடி. அதான் அவ 10 நாள்ல போயிடுறேன்னு சொல்றால, விடுங்களேங்க. பாத்தீங்களா அத்தை? என்ன விட இவதான் இந்த வீட்டுல முக்கியம்னு எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க பாருங்க அண்ணி, இவ இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாது. அதனால நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ரித்திகா, ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? நீங்க சும்மா இருங்க. இதுக்கு அப்புறம்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் இப்பவே எங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறேன். மா, நீருமா, நான் போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஏய் ரித்திகா, சொல்றத கேளு. ரித்திகா, ரித்திகா, ஏய் இருமா. ரித்திகா, ஏய் ரித்திகா, ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. ரித்திகா, ரித்திகாமா, என்னங்க வாங்க.